ஐயா, எப்ப பார்த்தாலும் இந்த போன் விட்டா உங்களுக்கு வேற எதுவும் தெரியாதா? எங்க பார்த்தாலும் போனை வச்சு நோண்டிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தா கூட அந்த போனை கீழே வைக்க மாட்டீங்களா நீங்க? போனை வச்சிட்டமா, உனக்கு கோவம் தெரியல. இந்த போனு இதுக்கு எது போனை வீட்டுல பார்க்க மாட்டோமா? சொல்ல வந்தது சொல்லு, அதுக்கு தானே கத்துற. இது தெரியுமா உங்களுக்கு? தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதான் அப்படின்னு நான் சொல்லல. நம்ம மாமி நிர்மலா சீதாராமன் தான் சொன்னாங்க. 1953 பெரியாரு விடுதலை அப்படின்ற ஒரு பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதினாராம். அந்த கட்டுரையை படிச்சுட்டு இப்ப நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கமலஹாசன் தக்க பதிலடி கொடுத்திருக்காருப்பா. அழுது இல்ல, பெரியாருடைய பேரை சொன்னாலே அங்க சங்கி கூட்டம்லாம் அலர்ஜியில தான் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். பெரியார் இறந்து 70 ஆண்டுகளை கடந்து போயிட்டாலும் ஆனா பெரியாரை இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கி கூட்டங்க தான். அவர் எழுதிய கட்டுரையில் இருக்கக்கூடிய பிச்சை எடுக்கிறதுக்கும் தமிழ் உதவாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு யார் பிச்சை எடுக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? சமஸ்கிருத மந்திரம் ஊதி பொருளாதாரம் பெறுவது, யாசகம் பெறுவது யாரு? அத அவங்களே தவளை தன் வாயால கிடுன்ற மாதிரி இன்னைக்கு அவங்களே இதை பேசுவது நம்மளுக்கு ஒரு நகைப்பு தன்மையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சமஸ்கிருதத்துக்கு இவங்க நிதி ஒதுக்குறது எவ்வளவு தெரியுமா? 2014 2025 வரைக்கும் 2532 கோடி. ஆனா தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் இதை எல்லா மொழிக்கும் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதே பீரியட்ல 140 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா இவங்க மந்திரம் பேசி எதை பெறுறாங்க? பொருளாதாரத்தை பெறுறாங்க. அவங்களுக்கு இவங்க ஒதுக்குன நிதி பார்த்தீங்கன்னா தமிழ் மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பிரதமர் வந்தா தமிழ்ல பேசுறதும், அது திருக்குறள் சொல்றதும், நிர்மலா சீதாராமன் ஒரு வாட்டியும் பார்லிமெண்ட்ல திருக்குறள் சொல்றதும், இவங்க எப்பெல்லாம் இவங்க தமிழ்ல கைய வைக்கிறாங்களோ தமிழுக்கு அழிப்பதை தான் இவங்க செய்வாங்கன்றது ஆதி காலத்துலேருந்தே தெரியும். இவங்க ஒன்று பேசுகிறாங்கன்னா அது மொத்தமாக தொடை தெரியப்படும் அப்படின்றது தான் இவங்களுடைய வேலை. அதனால் நிர்மலா சீதாராமன் நினைக்கிற கனவெல்லாம் நடக்காது. கமலஹாசன் எப்படியெல்லாம் இந்து தீவிரவாதியில் முதல் யாரானா கோட்ஸே தான் இந்த இந்திய மண்ணில் முதல் தீவிரவாதி சொல்லிட்டு எப்படி பேசினாரோ அதே மாதிரியான ஒரு பேச்சை திருப்பியும் பார்லிமெண்ட்ல அமைச்சு அவர் முதல் பேச்சிலேயே தன்னை உலக நாயகன் என்றத இதுலேயே ப்ரூவ் பண்ணியிருக்காரு கமலஹாசன். அவருடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சங்கி கூட்டங்களுக்கெல்லாம் கடுப்பாக அமைஞ்சிருக்கு.